ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 29ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா the 3 degrees of comparison. இந்த 3 degrees of comparison என்னென்ன, அது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். இப்போ 3 degrees of comparisonsல நம்ம பயன்படுத்துறதுக்கு 3 forms of adjectives நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட ஃபார்மேஷன் என்னென்ன அப்படின்னு கற்றுப்போம். அதுக்கடுத்ததாக இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம காமனாக பண்ணுற எரர்ஸ் என்னன்றதை கற்றுக்கிட்டு கடைசியில் ஒரு எக்ஸசைஸோட இந்த லெசனை முடிப்போம். முதல்ல 3 forms of the adjectives என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்படி வேர்ப்ஸுக்கு வந்து 3 forms இருக்கோ, present form of the verb, past form of the verb, past participle form of the verb அப்படின்னு இருக்கும். ஸோ டென்ஸ் அடிப்படையில் அது இருக்கும். ஆனால் adjectives பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் அடிப்படையில் வந்து 3 forms of the adjectives இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் தி adjective அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective, மூணாவது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective. இந்த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective நான் ஏற்கனவே சொன்ன போல் இதுதான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் தி adjective. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு adjective, ஸ்லோ அப்படின்றது ஒரு adjective, யூஸ்ஃபுல் அப்படின்றது ஒரு adjective, பியூட்டிஃபுல் அப்படின்றது ஒரு adjective. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் தி adjective, அதான் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி adjective நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா சில adjectivesக்கு பக்கத்தில் நம்ம ER போட்டால் போதும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபாஸ்ட்டுக்கு பக்கத்தில் ER போட்டால் போதும், அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். இப்போ ஸ்லோ அப்படின்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ER போட்டால் போதும், அது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ஆனால் சில adjectivesக்கு பக்கத்தில் இது போல் ER போட்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்க முடியாது. மாறாக அந்த adjectivesக்கு முன்னாடி மோர்ன்ற வார்த்தை போடுறா போல் இருக்கும். லைக் யூஸ்ஃபுல் வந்து மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னு மாறும், பியூட்டிஃபுல்ன்றது மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு மாறும். இப்போ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம ER போடுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம EST போட்டோம்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபாஸ்ட்டுக்கு பக்கத்தில் EST போடுங்க, ஸ்லோவுக்கு பக்கத்தில் EST போடுங்க, அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். நான் ஏற்கனவே சொன்ன போல் சில adjectivesக்கு பக்கத்தில் நம்ம ER EST போட்டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்க முடியாதுன்றதால அதுக்கு முன்னாடி நம்ம மோர் போடுவோம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. பட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நம்ம மோஸ்ட் போட்டுக்கணும். ஸோ யூஸ்ஃபுல் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு மாறும் சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில். பியூட்டிஃபுல் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு மாறும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், ஸ்லோ ஸ்லோவர் ஸ்லோவஸ்ட், யூஸ்ஃபுல் மோர் யூஸ்ஃபுல் மோஸ்ட் யூஸ்ஃபுல், பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இப்போ இங்கே எந்தெந்த adjectivesக்கு பக்கத்தில் நம்ம ER EST போட்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கணும், எந்தெந்த adjectivesக்கு முன்னாடி நம்ம மோர் மோஸ்ட் போட்டு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கணும் அப்படின்றத பற்றி நான் பின்னாடி விளக்கமாக சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 forms of the adjectives. அது போல் 3 degrees of comparison இருக்குது. அது என்னதுன்னா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த பாசிட்டிவ் adjectives வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரியில் பயன்படுத்துவோம். இந்த கம்பேரிட்டிவ் adjectives வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில் பயன்படுத்துவோம். இந்த சூப்பர்லேட்டிவ் adjectives வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பயன்படுத்துவோம். இப்போ சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்சனுடைய குவாலிட்டியை நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை வந்து நம்ம எந்த பர்சன் கூடயும் கம்பேர் பண்ண போகிறதுலாம் கிடையாது. ஸோ அந்த பர்சனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஒரிஜினல் adjective நம்ம பயன்படுத்தி சொல்ல போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ண போகிறோம், அல்லது ஒரு பிளேஸை இன்னொரு பிளேஸ் கூட, ஒரு திங் ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஆனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு பர்சனையோ மற்ற பல பொருட்கள், ஓகே, பல பொருட்கள் அல்லது பல நபர்கள் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள் பல பொருட்கள் கூட கம்பேர் பண்ணுவோம், ஒரு நபரை மற்ற பல நபர்கள் கூட கம்பேர் பண்ணுவோம், ஒரு இடத்தை வந்து மற்ற பல இடங்கள் கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பர்சன், ஒரு திங், ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் கூட அல்லது த ஹோல் அப்படின்னு சொல்லுவோம், கிளாஸ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அது கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி இதுதான் அதை விட பெஸ்ட்,
அல்லது இதுதான் அதை விட லீஸ்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ நம்ம ஒவ்வொரு டிகிரியாக கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவ் டிகிரி. இங்கே பாருங்கள், we don't compare anything here. பாசிட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. we use the original form of the adjectives. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ஸோடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்னது அதை அப்படியே நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்றதை பற்றி கற்றுக்கிட்டோம். இப்போ ஆட்ஜெக்டிவ்ஸோடைய ஒரிஜினல் ஃபார்மை அப்படியே நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு she is happy. she is happy. ஸோ இங்கே பாருங்கள், she is happyன்றது தான் ஒரு ஆட்ஜெக்டிவ். இதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்னதுன்னா ஹாப்பி தான், ஹாப்பி. ஸோ அதுக்கு மீனிங் என்னதுன்னா அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், அவ்வளோதான் மீனிங். ஸோ அவளுடைய மகிழ்ச்சியை வந்து நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், அவர்களுடைய குவாலிட்டியை நம்ம ஒரு ஆட்ஜெக்டிவ் பயன்படுத்தி இங்கே சொல்கிறோம், அவ்வளோதான். அதே போல் தான் அங்கே பாருங்கள், திஸ் ட்ரெஸ் இஸ் பிரிட்டி. இந்த ஆடை அழகாக இருக்கிறது. he looks handsome. அவர் அழகாக இருக்கிறார். she is tired. அவள் சோர்வாக இருக்கிறாள். the sun is bright. சூரியன் பிரகாசமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா pretty, handsome, tired, bright இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ்ஸ். இங்கே நம்ம யாரையுமே யாரு கூடயும் கம்பேர் பண்ணல, எதையுமே எது கூடயும் கம்பேர் பண்ணல. அவங்களுடைய குவாலிட்டி என்னன்றதை நம்ம அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டிகிரி என்னது அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. A comparative degree compares a person or thing with another person or thing. Comparative degree பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கூட, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட, ஒரு இடத்தை இன்னொரு இடம் கூட கம்பேர் பண்ணும். எப்படி? By using a comparative adjective mostly followed by the word than. ஸோ இங்கே வந்து என்ன ஆட்ஜெக்டிவ் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ் தான் நம்ம பயன்படுத்துவோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? சேடர். ஸோ சேடர்ன்றது அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஸோ அப்போ கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ் தான் நம்ம இந்த டிகிரியில் பயன்படுத்துவோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பெரும்பாலும் தேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். தேன் என்ற வார்த்தை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணுறோமோ ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணும்போது அவங்கள விட, அதை விடன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் தேன் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு மீனிங் விட அப்படின்னு அர்த்தம். இப்போ தேன் ஹர் சிஸ்டர்னா அவளுடைய சகோதரியை விட அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், she looks sadder than her sister. she looks sad அப்படின்னா அவள் சோகமாக இருக்கிறா, அது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. பட் she looks sadder than her sister அப்படின்னா அவளுடைய சகோதரியை விட சோகமாக இருக்கிறாள், அதான். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யார் கூட கம்பேர் பண்ணுறோமோ, எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி தேன் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா தேன்ன்றதுக்கு மீனிங் விட. ஸோ யார் நம்ம கம்பேர் பண்ணுறோமோ, எதை கம்பேர் பண்ணுறோமோ தேனுக்கு அடுத்ததான் நம்ம போடுவோம். அடுத்ததாக பாருங்கள், மை பிரதர் இஸ் டால். மை பிரதர் இஸ் டால்னா என்னுடைய சகோதரர் உயரமாக இருக்கிறார், இது பாசிட்டிவ் டிகிரி. ஆனால் என்னுடைய சகோதரர் என்னை விட உயரமாக இருக்கிறார். ஸோ என்னுடைய சகோதரர் வந்து என் கூட நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ என்னுடைய சகோதரர் என்னை விட உயரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? மை பிரதர் இஸ் டாலர். ஏன்னா கம்பேர் பண்ணுறேன். டாலர் யாரை விட? தேன் மீ, என்னை விட உயரமாக இருக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேன் போட்ட பிறகு நம்ம ப்ரோனவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரோனவுன் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ மை பிரதர் இஸ் டாலர் தேன் மீ அப்படின்னு சொல்லணும். மை பிரதர் இஸ் டாலர் தேன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது பாருங்கள், கார்த்திக் லுக்ஸ் ஹாப்பியர் தென் டோனி. கார்த்திக் லுக்ஸ் ஹாப்பியர் தென் டோனி. இப்போ கார்த்திக் டோனியை விட மகிழ்ச்சியாக தெரிகிறார் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஸோ கார்த்திக் லுக்ஸ் ஹாப்பியர், இது ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ். ஸோ தேன் போட்டாச்சு. ஸோ கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு அடுத்தது நம்ம தேன் போடுவோம். தேன் போட்ட பிறகு யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? ஓகே, டோனியை விட. தேன் டோனினா டோனியை விட கார்த்திக் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார், அதான் அர்த்தம். யோர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹெர்ஸ். யோர் ஹேர் இஸ் லாங் அப்படின்னா உன்னுடைய தலைமுடி அல்லது உங்களுடைய தலைமுடி நீளமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அது பாசிட்டிவ் டிகிரி. ஆனால் யோர் ஹேர் இஸ் லாங்கர் யார்தை விட? தேன் ஹெர்ஸ், அவளுடையதை விட. ஓகே, ஸோ ஹெர்ஸ்னா அவளுடையது அப்படின்னு அர்த்தம்.
அப்போ பார்த்துங்க யுவர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹெர்ஸ்னா உங்களுடைய தலைமுடி அவளுடையதை விட நீளமானது. இந்த இடத்துல யுவர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹர் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ வெறும் ஹர் அப்படின்னு போடக்கூடாது. ஹர் அப்படின்னு போட்டிங்கன்னா மீனிங் வேறையாக மாறிடும். எப்படின்னா உங்களுடைய தலைமுடியை வந்து நான் கூட கம்பேர் பண்ணுறேன், அவளுடைய தலைமுடி கூட கம்பேர் பண்ணல, அவளுடன் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, அப்படி போடக்கூடாது. யுவர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹெர்ஸ்னா தான் உங்களுடைய தலைமுடி அவளுடையதை விட நீளமானதுன்னு அர்த்தம். யுவர் ஹேர் இஸ் லாங்கர் தென் ஹர் அப்படின்னா உங்களுடைய தலைமுடி அவளை விட நீளமானது அப்படின்னு மாறிடும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் மீனிங் வரல. இங்கே பாருங்கள், அடுத்ததான் எனக்கு ஸ்போர்ட்ஸை விட மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸை விட மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கேயும் கம்பேரிசன் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஐ ஆம் மோர் இன்ட்ரெஸ்டட். ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோர் அப்படின்னு போடணும் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படிலாம் போடக்கூடாது, இஆர்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகே, இன்ட்ரெஸ்டட்ன்ற ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம மோர் தான் போடணும் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. அப்போ ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் எதில்? இன் மியூசிக். மியூசிக்கில் எனக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதை விட? தேன் ஸ்போர்ட்ஸ். அப்படின்னா மீனிங் என்னது? எனக்கு விளையாட்டை விட இசையில் ஆர்வம் அதிகம் அப்படின்றது. நெக்ஸ்ட், if the both speaker and the listener know which item is compared to, then than can be left out along with the item compared to. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எது கூட எதை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதாவது எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதையும் அதுக்கு முன்னாடி போடுற தேனையும் நம்ம விட்டுடலாம். அப்படி விட்டுட்டு கூட நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, the picture is clearer now. Okay, the picture is clearer now. So clearer அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ் தான். ஓகே, கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ், இது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். ஆனால் நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு போடவே இல்லை பாருங்கள். அப்போ தேன்ன்ற வார்த்தை வரல. ஸோ எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போடல. ஏன் அப்படின்னா, பேசுகிறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி அவங்க ஆல்ரெடி ஒரு கான்டெக்ஸ்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் தெரியுன்றதால நம்ம வந்து தேன் போட்டு அந்த கம்பேர்டு ஐட்டம் வந்து நம்ம வந்து அங்கே போடல. அப்போ என்ன அர்த்தம்னா, the picture is clearer now அப்படின்னா முன்பு இருந்ததை விட அந்த பிக்சர் வந்து இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக போட்டோன்னா எப்படி போடுவோம்? the picture is clearer now than before அப்படின்னு போடுவோம். than before அப்படின்னு போடுவோம். ஸோ ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்கும் எது கூட கம்பேர் பண்ணுறோன்னு தெரியுது அப்படின்றதால இந்த தேனையும் இந்த பிஃபோர்ன்ற வார்த்தையும் இங்கே விட்டுடுறோம், அவ்வளோதான். the sun is brighter today. ஸோ பிரைட்டர்ன்றது ஒரு கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ், இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. பேசுகிறவங்க கேட்குறவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இந்த சன்னோடைய பிரைட்னஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி பிரைட்டாக இருக்குன்றது பேசுகிறவங்க கேட்குறவங்க ரெண்டு பேருக்குமே புரியுன்றதால நம்ம வந்து the sun is brighter today than yesterday, அந்த than yesterdayவை நம்ம விட்டுடுறோம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் புரியும் நேற்றை விட இன்றைக்கி வந்து சன்னு வந்து பிரைட்டாக இருக்குது, அதை தான் சொல்ல வராங்க அப்படின்றது ரெண்டு பேருக்கும் புரியுன்றதால நம்ம விட்டுடுறோம். அப்போ the sun is brighter today அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேற்று இருந்ததை விட சன் வந்து இன்றைக்கி பிரைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம மூன்றாவதாக கற்றுக்க போகிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ வாட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி? A superlative degree compares a person or thing with the whole group of which that person or thing is a member. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோல் குரூப் இருக்குது. ஓகே, ஒரு ஹோல் குரூப், ஒரு டீம், ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சனை அதில் உள்ள மற்ற டீம், ஓகே, அந்த 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 குரூப்பில் பார்ட்டாக இருக்கிற அல்லது மெம்பராக இருக்கிற மற்ற பர்சன் கூட அல்லது பொருட்கள் கூட அல்லது இடங்கள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹோல் குரூப். அந்த ஹோல் குரூப்பில் ஒரு பர்சன் அல்லது ஒரு திங் அல்லது ஒரு பிளேஸை அந்த குரூப்பில் மெம்பராக இருக்கிற மற்ற பீப்புள் கூட, ஓகே, மற்ற பொருட்கள் கூட மற்ற இடங்கள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இட் ஷோஸ் that the person or thing compared has the greatest or least degree of the mentioned quality. ஸோ நம்ம எந்த குவாலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோமோ, எந்த ஆட்ஜெக்டிவ் நம்ம பயன்படுத்தி பேசுகிறோமோ, ஸோ அந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட கிரேட்டஸ்ட் டிகிரியில் அந்த குவாலிட்டி வச்சுருக்கலாம் அல்லது லீஸ்ட் டிகிரியில் அந்த குவாலிட்டி அந்த பர்சன்கிட்ட இருக்கலாம். அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்துகிறோம். The superlative adjectives are usually preceded by the. The superlative adjectivesக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக the அப்படின்ற வார்த்தை நம்ம போடுவோம். ஸோ theன்ற வார்த்தையை நம்ம போடுவோம், டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம பயன்படுத்துவோம்.
இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள், மோகனா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் அவர் கேங். ஸோ டால் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ், பாசிட்டிவ் ஆட்ஜெக்டிவ். அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா டாலர் இல்லையா, டாலர். அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னது அப்படின்னா டாலஸ்ட், டாலஸ்ட். இது சென்டென்ஸில் போடும்போது சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம பயன்படுத்தணும். அப்போ த டாலஸ்ட். அப்போ பாருங்கள், மோகனா இஸ் த டாலஸ்ட் கேர்ள். ஓகே, மோகனா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் எங்கே? இன் ஆர் கேங். எங்கள் கும்பலில் மோகனா தான் டாலஸ்ட் கேர்ள். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்குது, இதான் மோகனா. அதுக்கு அடுத்தது சில ஏகப்பட்ட பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட பீப்புள் இருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே ஒரு கேங். இது எங்கள் கேங். எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா மோகனா தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் கேர்ள். அப்படின்னும் போது மோகனாவை இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா மோகனா தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் கேர்ள். அதனால தான் இந்த டாலஸ்ட்ன்ற சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு முன்னாடி தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம பயன்படுத்தணும். இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹோலை பற்றி பேசும்போது, ஹோல் அதாவது கேங், குரூப், கிளாஸ், டீம் என்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது இன் அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இந்த ஹோல் பற்றி பேசும்போது நம்ம இன் என்ற ஒரு ப்ரப்போசிஷன் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், மோகனா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஆர் கேங். எங்கள் கும்பலில் அல்லது எங்கள் குழுவில் மோகனா தான் மிக உயரமான பெண். அடுத்த பாருங்க, பாஸ்கர் இஸ் த மோஸ்ட் சைலண்ட் பாய் இன் த கிளாஸ். ஸோ சைலண்ட்டுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? மோர் சைலண்ட். அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் மோஸ்ட் சைலண்ட். ஸோ மோஸ்ட் சைலண்ட் அதை தான் நான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம த போடணும் இல்லையா? அப்போ பாஸ்கர் இஸ் த மோஸ்ட் சைலண்ட் பாய் எங்கே? இன் த கிளாஸ், கிளாஸ்லேயே. அப்போ பாஸ்கர் தான் வகுப்பில் மிகவும் அமைதியான பையன். இப்போ ஷீ இஸ் த யங்கஸ்ட் இன் த டீம். ஓகே, ஷீ இஸ் த யங்கஸ்ட் இன் த டீம். யங், ஓகே, யங் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா யங்கர். அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா யங்கஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஷீ இஸ் த யங்கஸ்ட் எதில்? ஓகே, இந்த டீம். டீமில் பார்த்தீங்கன்னா அவள் தான் அணியில் ரொம்ப இளையவர், ரொம்ப யங்கஸ்டான ஒரு கேர்ள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லா இங்கே கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். டாலஸ்ட், மோஸ்ட் சைலண்ட், யங்கஸ்ட். அதுபோல் இந்த சூப்பர்லேட்டிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல் பயன்படுத்துகிறோம். த. Some more examples. Mumbai is the largest city in India. So Mumbai is the largest city. So large, அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் லார்ஜர், அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் லார்ஜஸ்ட். ஓகே, லார்ஜஸ்ட், இஎஸ்டி போட்டுரும், இங்கே இஆர் போட்டுக்கிறோம். அப்போ லார்ஜஸ்ட் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல் போட்டாச்சு. அப்போ மும்பை இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், குரூப், டீம், கிளாஸ், இது போல் ஹோலை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் என்ற ப்ரப்போசிஷன் பயன்படுத்தணும்னு சொன்னேன். அதே போல் தான் பிளேஸோட நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்னு தான் பயன்படுத்தணும். அப்போ இன் இந்தியா, ஓகே, இன் இந்தியா, அல்லது மும்பை இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் மகாராஷ்டிரா. ஸோ இது போல் பிளேசஸ்லாம் பயன்படுத்தும் போது நம்ம இன் பயன்படுத்துகிறோம். அங்கே பாருங்கள், இன் இந்தியா. ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா அப்படின்னு வந்திருக்கு. பிளேசஸ்க்கு முன்னாடியே நம்ம இன் பயன்படுத்தணும். அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய நகரம் மும்பை தான், அதான் மீனிங். The Himalayas are the longest mountain ranges in India. The Himalayas are the longest mountain ranges in India. இதுக்கு மீனிங் என்னதுன்னா, இமயமலை தொடர்கள் தான் இந்தியாவின் மிக நீளமான மலைத்தொடர்கள் ஆகும், அதான் மீனிங். அப்போ ஹிமாலயாஸ் ஆர் லாங்கஸ்ட்டுக்கு முன்னாடி த போட்டிருக்கோம். த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் எங்கே? இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் குரூப் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல். த லாஸ்ட் குரூப் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா கடைசி குழு தான் எல்லாவற்றிலும் சிறந்தது. இங்கே பெஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குட், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா பெட்டர். ஸோ அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா பெஸ்ட். ஸோ பெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? த போட்டுக்கணும், த பெஸ்ட், அவ்வளோதான். அப்போ த லாஸ்ட் குரூப் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல். இங்கே நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே குரூப், டீம், கிளாஸ்லாம் பயன்படுத்தினா இன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கலெக்டிவ் நவுன். அதே போல் பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் பயன்படுத்தினா இன் பயன்படுத்தணும்னு சொன்னேன். லைக் இன் இந்தியா,
இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னேன். பட் இந்த ஆல் என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது ப்ளூரல் நவுன்ஸ்லாம் பயன்படுத்தும் போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆல் என்ற வார்த்தைங்க ஒரு ஃப்ரேஸாக வந்திருக்கு. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஆல் த பீப்புள், ஆல் த டீச்சர்ஸ். இது போல் பார்த்தீங்கன்னா ஆல் என்ற வார்த்தையை நம்ம ப்ளூரல் நவுன்ஸ் கூட பயன்படுத்தும் போது நம்ம இன் பயன்படுத்த மாட்டோம், மாறாக ஆஃப் பயன்படுத்துவோம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஆஃப் பயன்படுத்துவோம். அப்போ த லாஸ்ட் குரூப் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர the last group was the best in all அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சுபா இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். சுபா இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லா மாணவிகளிலும் சுபா தான் மிகவும் புத்திசாலியான மாணவி, அதான் சொல்ல வரும். அப்போ சுபா இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஸோ இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். அதுக்கு முன்னாடி நம்ம தன்ற டெஃபினட் ஆர்டிகல் போட்டிருக்கோம், ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கிறோம். ஸோ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் யாரு கூட கம்பேர் பண்ணுறோம்? ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணும்போது சுபா தான் ரொம்ப புத்திசாலியான மாணவி. இப்போ நான் உங்களுக்கு 3 டிகிரிஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கம்பேர் பண்ணலாம். 3 டிகிரிஸ்லையும் இங்கே சென்டென்சஸ் இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணலாம். அங்கே பாருங்கள். த கேஞ்சஸ் இஸ் அ லாங் ரிவர். கங்கை ஒரு நீண்ட நதி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கங்கை ஒரு நீண்ட நதி அப்படின்னு சொல்லிட்டு கங்கையோட ஒரு குவாலிட்டி நம்ம சொல்கிறோம். கங்கையை நம்ம யார் கூடயும் எது கூடயும் நம்ம கம்பேர் பண்ணலை. அடுத்தது இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, அதான் பி போட்டிருக்கேன். அடுத்தது கம்பேரிட்டிவ் டிகிரியில் பாருங்கள், சி போட்டிருக்கேன் இல்லையா. கம்பேரிட்டிவ் டிகிரியில் பாருங்கள். த கேஞ்சஸ் இஸ் லாங்கர் தென் காவேரி. ஸோ த கேஞ்சஸ் இஸ் லாங்கர். ஸோ லாங் வந்து லாங்கர் அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாறுது. எது கூட கம்பேர் பண்ணுறோம்? காவேரி கூட கம்பேர் பண்ணுறதால தேன் போடுறோம். தேன் காவேரி. அப்போ கங்கை காவேரியை விட நீளமானது. ஸோ இங்கே நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ணல, ஒருத்தவங்களோட குவாலிட்டி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கையை வந்து காவேரி கூட நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நதியை வந்து இன்னொரு நதி கூட நான் கம்பேர் பண்ணுறேன். மூணாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாருங்கள். எஸ் போட்டிருக்கலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. த கேஞ்சஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. அப்போ பார்த்தீங்கன்னா த கேஞ்சஸ் இஸ் த லாங்கஸ்ட். ஸோ லாங்குடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் லாங்கர், லாங்கருடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் லாங்கஸ்ட். அதுக்கு முன்னாடி த போட்டிருக்கேன். ஸோ லாங்கஸ்ட் ரிவர் எங்கே? ஓகே, எங்கே? இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நதிகள் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட நதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் கேஞ்சஸை வந்து மற்ற நதிகள் கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, மற்ற நதிகள் கூட நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை தான். அதே போல் பாருங்கள். தீபா இஸ் டால். பாசிட்டிவ் டிகிரி. அதுக்கு மீனிங் தீபா உயரமானவள். தீபா இஸ் டாலர் தென் ரூபா. கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ தீபாவை நான் ரூபா கூட கம்பேர் பண்ணுறேன். டாலுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் டாலர். பக்கத்தில் நம்ம தேன் போடுறோம், ஏன்னா ரூபா கூட நம்ம கம்பேர் பண்ணுறோன்றதால். இப்போ தேன் ரூபானா ரூபாவை விட. இப்போ தீபா ரூபாவை விட உயரமானவள். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பாருங்கள். தீபா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ். தீபா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ். டால், டாலர், டாலஸ்ட். அதுக்கு முன்னாடி த போட்டேன். யார் கூட கம்பேர் பண்ணுறேன்? ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஆல்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆஃப்ன்ற ப்ரிபோசிஷன் போட்டுக்கோங்க. அப்போ தீபா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ் அப்படின்னு போடலாம். எல்லா பெண்களிலும் தீபா தான் மிக உயரமானவள் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் கிளவர். பாசிட்டிவ் டிகிரி. அவன் கெட்டிக்காரன். ஹீ இஸ் கிளவரர் தென் கீதா. அவன் கீதாவை விட கெட்டிக்காரன். ஹீ இஸ் த கிளவரஸ்ட் இன் த குரூப். அந்த குழுவில் அவன்தான் மிகவும் கெட்டிக்காரன். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். ஓகே, ஸோ கிளவர், கிளவரர் போட்டிருக்கோம். இங்கே தேன் போட்டிருக்கோம். கம்பேரிட்டிவ் டிகிரி. யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? கீதா கூட கம்பேர் பண்ணுறதால. ஸோ இங்கே கிளவரஸ்ட் போட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம தன்ற டெஃபினட் ஆர்டிகல் போட்டிருக்கோம், ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றதால. கடைசியாக ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம் சுவாரஸ்யமானது. பாசிட்டிவ் டிகிரி. This book is more interesting than that book. அந்த புத்தகத்தை விட இந்த புத்தகம் சுவாரஸ்யமானது. கம்பேரிட்டிவ் டிகிரி. This is the most interesting book I have ever read. நான் வாசித்ததிலேயே இந்த புத்தகம் தான் மிகவும் சுவாரஸ்யமானது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கே பாருங்கள். தே ஆர் லுக்கிங் ஃபார் அ மோர் பெட்டர் பிளேஸ். ஸோ நீங்கள் பார்த்த உடனே இதில் மிஸ்டேக் என்னன்னு தெரியுதா? நல்லா பாருங்கள். They are looking for a more better place. Chennai is one of the most biggest cities in India. It is more safer to travel by day. Reshma runs more faster than Roshan.
ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் கண்ணில் படுதா? சப்போஸ் பட்டுச்சு அப்படின்னா நல்லது, படலைன்னா நல்லா பாருங்கள். தே ஆர் லுக்கிங் ஃபார் அ மோர் பெட்டர் பிளேஸ். இங்கே பாருங்கள். ஸோ குட், ஓகே, குட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட் அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? பெட்டர். அப்போ பெட்டர்ன்றது ஆல்ரெடி கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான். பட் அதுக்கு முன்னாடி மோர்ன்ற இன்னொரு கம்பேரிட்டிவ் போடக்கூடாது. அப்போ டபுள் கம்பேரிட்டிவாக மாறிடும் இல்லையா? அப்போ மோர்ன்ற இன்னொரு கம்பேரிட்டிவ் போடக்கூடாது. குட்டோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பெட்டர். பெட்டருக்கு முன்னாடி திரும்ப மோர்லாம் போடக்கூடாது. அப்போ தே ஆர் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ பிக் அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பிகர், அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பிக்கஸ்ட் இல்லையா? பிக்கஸ்ட். அப்போ பிக்கஸ்ட்ன்றது ஆல்ரெடி சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி மோஸ்ட்ன்ற வார்த்தை போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா பிக்கஸ்ட்ன்றது ஆல்ரெடி சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அப்படின்றதால இன்னொரு மோஸ்ட் போடக்கூடாது. அப்போ டபுள் சூப்பர்லேட்டிவாக மாறிடும், அதனால தப்பாயிடும். அப்போ சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இட் இஸ் மோர் சேஃபர் டு ட்ராவல் பை டே. இப்போ பாருங்கள், சேஃபர். ஸோ சேஃப் அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? சேஃபர். ஓகே, சேஃபர். அப்போ இது ஆல்ரெடி கம்பேரிட்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மோர்ன்ற இன்னொரு கம்பேரிட்டிவ் போடக்கூடாது. அப்போ இட் இஸ் சேஃபர் டு ட்ராவல் பை டே. பகலில் ட்ராவல் பண்ணுறது சேஃபர். ஓகே, சேஃபர், பாதுகாப்பானது, ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ இங்கே பாருங்கள், ரேஷ்மா ரன்ஸ் மோர் ஃபாஸ்டர் தென் ரோஷன். ரேஷ்மா வந்து ரோஷனை விட ஓகே வேகமாக ஓடுறா. அங்கே தான் அதான் சொல்ல வரோம். ஸோ ஃபாஸ்டர் பாருங்கள், ஆல்ரெடி கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஃபாஸ்டர்ன்றது ஆல்ரெடி கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு முன்னாடி மோர்ன்ற வார்த்தை திரும்பவும் போடக்கூடாது. ஓகே, டபுள் கம்பேரிட்டிவாக மாறிடும். அப்போ ரேஷ்மா ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் ரோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காமனாக பண்ணுற இரண்டாவது வகையான மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு வாக் மோர் ஃபாஸ்ட். யூ நீட் டு வாக் மோர் ஃபாஸ்ட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கணும். இட் இஸ் கெட்டிங் மோர் டார்க். இருட்டாகிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருட்டாகிட்டே இருக்குது, அதான் சொல்ல வரும். ஸோ இங்கே காமனாக பண்ணுற தப்பு என்னென்னா, சில பேர் கண்ணை மூடிட்டு கம்பேரிட்டிவ் டிகிரினா ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் போட்டுருவாங்க. கண்ணை மூடிட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரினா அதுக்கு முன்னாடி மோஸ்ட் போட்டுருவாங்க. அது தப்பு. இங்கே பாருங்கள், யூ நீட் டு வாக். ஃபாஸ்டோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? ஃபாஸ்டர் தான். ஃபாஸ்டர் தான் அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம். அப்போ யூ நீட் டு வாக் ஃபாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர மோர் ஃபாஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஆட்ஜெக்டிவ், ஒரிஜினல் ஆட்ஜெக்டிவை போட்டு அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி கண்ணை மூடிட்டு மோர் போட்டுற முடியாது. அது சில ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம மோர் போட முடியும். அதை நம்ம இப்போ அடுத்ததை கற்றுக்க போகிறோம். இட் இஸ் கெட்டிங் மோர் டார்க். டார்க்கோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? டார்க்கர். ஸோ டார்க்கர் தான் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். அப்போ எப்படி சொல்லணும்? இட் இஸ் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஓகே மோர் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ யூ நீட் டு வாக் ஃபாஸ்டர். இட் இஸ் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு தான் சொல்லணும். யூ நீட் டு வாக் மோர் ஃபாஸ்ட். இட் இஸ் கெட்டிங் மோர் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மேஷன் ஆஃப் தி 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஆட்ஜெக்டிவ்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். ஸோ பெரும்பாலானவருக்கு வந்து எங்கே ER EST போடணும், எங்கே மோர் மோஸ்ட் போடணும் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல 1 syllable adjectives. இப்போ 1 syllable adjectivesலாம் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ER நம்ம சேர்த்துக்கலாம் பின்னாடி. ஸோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு EST போட்டுக்கலாம். பட் இங்கேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எங்கே வந்து நம்ம ER EST போடணும், எங்கே மோர் மோஸ்ட் போடணும், எங்கே லெஸ் லீஸ்ட் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த சிலபல்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சிலபல்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ் அசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிலபல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மனோஜ்ன்ற பேர் இருக்குன்னா மா நோஜ், 2 syllable வேர்டு. மனோஜ்ன்றது மா நோஜ், 2 syllable வேர்டு. அதே மனோஜ் குமார் அப்படின்னு சொல்கிறேன்னா மா நோஜ் கு மார், 4 syllable வேர்டு. இப்போ உங்களோட பேர் நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் எழுதி அது எத்தனை சிலபிள் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரூல் கவனிங்க. டு ஃபார்ம் த கம்பேரிட்டிவ் we use the ER suffix with adjectives of 1 syllable, and to form the superlative we add the EST suffix. என்னன்னா நம்ம வந்து 1 syllable adjectives இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நம்ம ER சேர்த்தா போதும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு பின்னாடி நம்ம EST போட்டால் போதும். எடுத்துக்காட்டுக்கு ஷார்ட்,
ஷார்ட் ஒன் சிலபிள் ஒரு ஆட்ஜெக்டிவ் தான். ஸோ நம்ம இஆர் போட்டால் போதும், அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடு ஷார்ட்டர். அதுபோல் நம்ம இஎஸ்டி போட்டால் போதும், ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அதே போல் பாருங்கள், வீக், லாங், ஸ்மார்ட், டார்க், ஸ்மால், போல்ட், ஹை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு வீக் வந்து வீக்கர் அப்படின்னு மாற்றுறோம், லாங் லாங்கர் அப்படின்னு மாற்றுறோம், ஸ்மார்ட் ஸ்மார்ட்டர் அப்படின்னு மாற்றுறோம், டார்க் டார்க்கர், ஸ்மால் ஸ்மாலர், போல்ட் போல்டர், ஹை ஹையர். ஸோ இஆர் போட்டால் எல்லாமே கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடுது. அதே போல் இஎஸ்டி போட்டால் எல்லாமே சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ஸோ வீக் வந்து வீக்கஸ்ட் அப்படின்னு மாறும். ஸோ லாங்கஸ்ட், ஸ்மார்ட்டஸ்ட், டார்க்கஸ்ட், ஸ்மாலஸ்ட், போல்டஸ்ட், ஹையஸ்ட். ஸ்வீட் பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் அது ஒன் சிலபிள் ஆட்ஜெக்டிவ். ஸ்வீட், டீப், ரிச், ஃபாஸ்ட், கிரேட், சீப், யங், இது எல்லாமே சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டர் ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு போடுறோம். இஆர் போட்டு இஎஸ்டி போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறோம். அப்போ ஸ்வீட் ஸ்வீட்டர் ஸ்வீட்டஸ்ட், டீப் டீப்பர் டீப்பஸ்ட், ரிச் ரிச்சர் ரிச்சஸ்ட், ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், கிரேட் கிரேட்டர் கிரேட்டஸ்ட், சீப் சீப்பர் சீப்பஸ்ட், யங் யங்கர் யங்கஸ்ட். அதே போல் டால், ஸ்லோ, ப்ராட், லார்ஜ், க்ளோஸ், பிரேவ், ஓல்ட், இது எல்லாமே சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ் தான். அப்போ இஆர் போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்குறோம், இஎஸ்டி போட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் நம்ம உருவாக்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ் கூட நம்ம வந்து இஆர் போட்டு இஎஸ்டி போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆல்ரெடி ஒரு சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ் ஈல முடிஞ்சதுன்னா திரும்ப இன்னொரு இஆர் போடணுமா, திரும்ப இன்னொரு இஎஸ்டி போடணுமான்னா தேவையில்லை. ஸோ ஆட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் இ. ஸோ ஆட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஈல வந்து முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஆர் எஸ்டி டு ஃபார்ம் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ். இப்போ ஃபைன்ன்ற வார்த்தை ஒரு ஆட்ஜெக்டிவ், ஒரு சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈல தான் முடியுது. அப்போ நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ஆர் மட்டும் சேர்த்தா போதும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு எஸ்டி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி இஆர் இருக்குது, இஎஸ்டி இருக்குது இல்லையா. அதே போல் நைஸ் ஆல்ரெடி ஈல தான் முடியுது. அப்போ ஆர் மட்டும் போட்டால் போதும், அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். எஸ்டி மட்டும் போட்டால் போதும், அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ரேர் ஈல தான் முடியுது, ஆர் போட்டால் கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும், எஸ்டி போட்டாவே அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், என்னது அப்படின்னா பிக், ஹாட், தின், இது எல்லாமே சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ் தான். ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் மாற்றும் போது இஆர் மட்டுமா சேர்த்துருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஜி போட்டிருக்கீங்க. இஆர் மட்டுமா சேர்த்துருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டி போட்டிருக்கீங்க. இங்கே இஆர் மட்டுமா நம்ம சேர்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு என் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ காரணம் என்னென்னா ஆட்ஜெக்டிவ் சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ், ஓகே, எண்டிங் வித் ஒன் வவல் ப்ளஸ் ஒன் கான்சனன்ட் லெட்டர். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு வவல் லெட்டர் ஒரு கான்சனன்ட் லெட்டரில் இப்படி முடிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கிற இந்த கான்சனன்ட் லெட்டரை வந்து நம்ம டபுளாக ஆக்கிக்கிட்டு அப்புறம் இஆர் இஎஸ்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பிக்கில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஒரு வவல் லெட்டர், பி ஓகே, ஜின்றது ஒரு கான்சனன்ட் லெட்டர். அப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கான்சனன்ட் லெட்டரை வந்து என்ன பண்ணணும், டபுளாக ஆக்கிக்கணும். அதே போல் தான் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வவல் லெட்டர், இந்த காம்பினேஷனில் வரணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துருக்கு இல்லையா. அப்போ டீயை வந்து நம்ம டபுள் ஆக்கிக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐன்றது ஒரு வவல் லெட்டர், என்னன்றது ஒரு கான்சனன்ட் லெட்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கிக்கணும். இது சிங்கிள் சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு இந்த ரூல். அதே போல் தான் பிக், பிகர், பிகஸ்ட், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட், தின், தின்னர், தின்னஸ்ட். சிங்கிள் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ் கூட கண்ணை மூடிட்டு இஆர் இஎஸ்டி போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம்னு சொன்னேன். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்னது பார்க்கலாம். சம் ஒன் சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸ் ஹாவ் இர்ரெகுலர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஸோ இர்ரெகுலர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா குட். ஸோ குட்டை வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் மாற்றும் போது குடர் அப்படின்னு போடக்கூடாது, சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் மாற்றும் போது குடஸ்ட் அப்படின்னு மாற்ற முடியாது இல்லையா. அதே போல் பேட், பேடர், பேடஸ்ட் அப்படிலாம் மாற்ற முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா குட், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பெட்டர், அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பெஸ்ட். அதே போல் தான் பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட்,
மச், மோர், மோஸ்ட். ஓல்ட், எல்டர், எல்டெஸ்ட். ஃபார், ஃபாதர் அல்லது ஃபர்தர் அப்படின்னு மாறும். அதே போல் ஃபார் வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறும்போது ஃபாதஸ்ட் அப்படின்னு மாறும் அல்லது ஃபர்தஸ்ட் அப்படின்னு மாறும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 2 syllable adjectives வந்துச்சுன்னா சில adjectivesக்கு வந்து நம்ம ER, EST போட்டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கும். சில adjectivesக்கு முன்னாடி நம்ம மோர், மோஸ்ட் போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் 2 syllable adjective. ஃபேமஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபேமஸ் 2 syllable adjective. பட் சிம்பிளோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னது? சிம்பிள், சிம்பிளர், சிம்பிளஸ்ட். ஃபேமஸும் 2 syllable adjective தான். பட் அதனுடைய கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்னது? ஃபேமஸ், மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 syllable adjectives தான். ஆனால் சில adjectivesக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ER போடுறோம், EST போடுறோம். ஆனால் சில adjectivesக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மோர், மோஸ்ட் போடுறோம் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். We can form comparative and superlative forms from the 2 syllable adjectives either by adding ER and EST or by placing more and most before them. இப்போ எங்கே ER, EST போடணும், எங்கே more, most போடணும் அப்படின்னு சொல்கிறவாங்க. முதல்ல if 2 syllable adjectives end in Y, 2 syllable adjectives வந்து Yல முடிஞ்சதுன்னா then change Y to I. ஸோ Yல முடிஞ்சதுன்னா இந்த Yயை வந்து நம்ம ஐயா மாற்ற சொல்கிறோங்க முதல்ல. அண்ட் ஆட் ER அண்ட் EST. ஸோ அங்கே வந்து Yல முடிஞ்சிருக்கு, நம்ம வந்து Yயை வந்து ஐயா மாற்றிட்டு அப்புறம் ER போட்டால் அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து EST போட்டோம் அப்படின்னா ஓகே, அது EST போட்டால் அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அதான் அங்கே சொல்லியிருக்கோம். 2 syllable adjectives வந்து Yல முடிஞ்சால் இந்த Yயை வந்து நம்ம ஐயா மாற்றிட்டு நம்ம ER போட்டால் அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறும். ஓகே, சப்போஸ் நம்ம வந்து EST போட்டோம் அப்படின்னா இப்படி EST போட்டால் அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அதான் ரூல். அப்போ பாருங்கள், பிஸி, பிஸியர், பிஸியஸ்ட். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். இப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், BC. ஓகே, 2 syllable adjective. ஹாப்பி, ஈஸி, ஃபன்னி, heavy, wealthy, healthy, costly, dirty. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 syllable adjectives தான். 2 syllable adjectivesக்கு வேற எங்கெங்கெல்லாம் ER, EST போடலாம் அப்படின்னா other 2 syllable adjectives, especially those ending in an unstressed syllable, can also take the ER and EST endings. இப்போ 2 syllable adjectivesனாவே அதில் 2 syllables இருக்கும். அதில் ரெண்டாவது சிலபிளுக்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா அது போன்ற adjectivesக்கு வந்து நம்ம ER, EST போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு clever, clever அப்படின்னு சொல்லும்போது அப்படி அதுக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கடைசி சிலபிளுக்கு கொடுக்குறது இல்லை பாருங்கள், clever, clever. ஸோ அது நம்ம வந்து செகண்ட் சிலபிளுக்கு வந்து அதிகமாக நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா clever வந்து cleverer அப்படின்னு மாறும், cleverest அப்படின்னு மாறும். ஸோ quiet, quiet. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிலபிளுக்கு நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ER, EST போட்டுக்கலாம். அதே போல் தான் narrow, simple. But the 2 syllable adjectives, those ending in a stressed syllable, take more and most beginnings. அதாவது அதே 2 syllable adjectivesல ஸோ எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த adjectivesக்கு முன்னாடியில் நம்ம மோர், மோஸ்ட் போட்டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆக்டிவ், ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம செகண்ட் சிலபிளில் கொடுக்குறோம் இல்லையா, ஆக்டிவ். ஸோ செகண்ட் சிலபிளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அப்போ ஃபேமஸ், ஃபேமஸ், பேஷண்ட், கேர்லெஸ், டிப்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே 2 syllable adjectives. எண்டிங்கில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்றதால நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோர் ஆக்டிவ், மோர் ஃபேமஸ், மோர் பேஷண்ட், மோர் கேர்லெஸ், மோர் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோஸ்ட் ஆக்டிவ், மோஸ்ட் ஃபேமஸ், மோஸ்ட் பேஷண்ட், மோஸ்ட் கேர்லெஸ், மோஸ்ட் டிப்ரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், we place more or less and most or least with 2 syllable adjectives ending in full. ஸோ ஃபுல் அப்படின்னு முடிகிற 2 syllable adjectives, 2 syllable adjectives மட்டும் கிடையாது, அது 3 syllable இருந்தாலும் சரி,
4 syllablesஸாக இருந்தாலும் சரி, எத்தனை syllablesஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் அப்படின்ற வார்த்தையில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம மோர் அல்லது மோஸ்ட் போட்டு தான் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம், அல்லது லெஸ் அல்லது லீஸ்ட் போட்டு நம்ம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல் 2 syllable adjective, careful 2 syllable adjective, faithful 2 syllable adjective தான். பட் 2 syllable மட்டும் கிடையாது, அது எத்தனை சிலபிளாக இருந்தாலும் ஃபுல்லில் முடிஞ்சதுன்னா அதுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நம்ம மோர் போடணும் முன்னாடி, அல்லது லெஸ் கூட போடலாம். யூஸ்ஃபுல் லெஸ் யூஸ்ஃபுல், கேர்ஃபுல் லெஸ் கேர்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் லெஸ் ஃபெய்த்ஃபுல் இப்படின்னு சொல்லலாம். அல்லது யூஸ்ஃபுல்லுடைய ஓகே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நம்ம மோஸ்ட் போட்டுக்கலாம். யூஸ்ஃபுல் மோஸ்ட் யூஸ்ஃபுல், கேர்ஃபுல் மோஸ்ட் கேர்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல், அல்லது நம்ம லீஸ்ட் கூட போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூஸ்ஃபுல் லீஸ்ட் யூஸ்ஃபுல், கேர்ஃபுல் லீஸ்ட் கேர்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் லீஸ்ட் ஃபெய்த்ஃபுல் இப்படியும் போட்டுக்கலாம். கடைசியாக ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் என்னது அப்படின்னா லாங்கர் ஆட்ஜெக்டிவ்ஸ், அதாவது 1 syllable ஆட்ஜெக்டிவாக இருந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு ER EST போடுறோம். 2 syllable ஆட்ஜெக்டிவ்ஸாக இருந்தால் சில இடங்களில் ER EST போடுறோம், சில இடங்களில் மோர் மோஸ்ட் போடுறோம். ஆனால் 3 syllable ஆட்ஜெக்டிவ்ஸாக இருந்தாவோ 4 syllable ஆட்ஜெக்டிவ்ஸாக இருந்தாவோ அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சிலபிள் ஆட்ஜெக்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோர் அல்லது லெஸ் நம்ம பயன்படுத்தலாம். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நம்ம மோஸ்ட் அல்லது லீஸ்ட் நம்ம பயன்படுத்தலாம். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். adjectives of 3 or more syllables form the comparative with more or less and the superlative with most or least. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல், சென்சிபிள், ignorant, attractive இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 syllable words. எடுத்துக்காட்டுக்கு beautiful, sensible, okay, ignorant, attractive, okay. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3 syllable words. அப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோர் சென்சிபிள் மோஸ்ட் சென்சிபிள், மோர் இக்னரண்ட் மோஸ்ட் இக்னரண்ட், மோர் அட்ராக்டிவ் மோஸ்ட் அட்ராக்டிவ் அப்படிலாம் சொல்லலாம். அதே போல் இம்பார்ட்டண்ட், கரேஜஸ், பாப்புலர், ஃபென்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், டிஃபிகல்ட், பிரில்லியன்ட், சூட்டபிள் இது எல்லாத்துக்குமே நம்ம மோர் மோஸ்ட் தான் முன்னாடி பயன்படுத்துவோம். அதே போல் தான் இன்டெலிஜென்ட், த்ரெட்டனிங், மேக்னிஃபிஷன்ட், enthusiastic, comfortable, interesting. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம மோர் மோஸ்ட் தான் பயன்படுத்துவோம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் உங்களுக்கு 3 fill in the blanks இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ இந்த பிளாங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் அப்படின்ற ஒரு ஆட்ஜெக்டிவை பயன்படுத்தி நீங்கள் ஃபில் பண்ணணும், இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த லாங்கோடைய பாசிட்டிவ் ஃபார்ம் வருமா அல்லது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வருமா அல்லது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர்ஸை வந்து கீழே காமெண்ட் செக்ஷனில் நம்பர் போட்டு டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம இந்த 30 day இங்கிலீஷ் கோர்ஸ் சீரிஸோடைய லாஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.